இன்றைக்கி ஆட்டு இறைச்சி பரட்ட போகிறோம். ஆட்டு இறைச்சி 1 கிலோ. இதில் சேர்ந்து வேக வைக்கிறதுக்கு பூண்டு ஒரு 8 பல்லுக்கிட்ட, இஞ்சி ஒரு 2 இன்ச்சு கிட்ட, அப்புறம் கலங்கால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், கலங்கால்னு சொல்லுவாங்க. இது மலாயில் லங்குவா சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும். ஓக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது தமிழில் எனக்கு என்னன்னு தெரில. இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு 3 எடுத்து. அப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் போட்டு ஒன்றா குக்கரில் வேக வைக்க போகிறோம். இறைச்சி மசாலாவுக்கு நம்ம அரைக்க போகிறது மஞ்சள் 1 இன்ச்சு 1 இன்ச்சு ஓகே, கருவேப்பிலை ஒரு 2 கிட்டு, லெமன் கிராஸு ஒரு 2, ஒரு பச்சை மிளகா, பாதி பழுத்த மிளகா, கொரிண்டர் லீஃபு, தேங்காய் பூ ஒரு போல். இது 3 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து நம்ம நுணுக்கிறதுக்குள்ள ஜாமான் ஒரு 10 காஞ்ச மிளகா, மிளகு 1 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1 டீஸ்பூனு, பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூனு, மல்லி ஒரு 1.5 டீஸ்பூனு, அப்புறம் லவங்கப்பூ, கிராம்பு, அப்புறம் பட்டை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நுணுக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். ரொம்ப அனல் வைக்காதீங்க, கருவிடும். குக்கரில் போட்டு தண்ணியை வச்சாச்சு. ஆட்டு அரிசி வேகிறதுல நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தாளித்து வேக வச்ச இறைச்சி நம்ம போட்டு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்குவோம். ஏன்னா இதுக்குள்ளே இறைச்சி வந்துடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த பொடி அரைச்சி வச்சது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அப்படி யாருக்கு ரொம்ப உரப்பு வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மசாலா வாடை போட்டோம், அதுக்கு கொதிக்கிட்டோம். நல்லா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு மேலே. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டுட்டோம். சர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.